டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ETF இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ETF இன்வெஸ்ட்மெண்ட் ஆஞ்சல் அண்ட் புரோக்கிங்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ETF எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலோட இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவான டவுட்ஸுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ETF அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ETF இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ETF இன்வெஸ்ட்மெண்ட் ஆஞ்சல் ஒன்ல எப்படி பண்ணலாம், ETF எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இது தெரிஞ்சுக்க கூகுள்ல Nifty 50 அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா Nifty 50 அப்படிங்கிறது 50 கம்பெனி சேர்ந்த ஷேர்ஸோட மூவ்மெண்ட்ஸ் தான் Nifty 50 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 50 கம்பெனில எல்லா ஷேரும் பை சைடு தான் இருக்கும், எல்லா ஷேரும் செல் சைடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஷேர்ஸ் அப் சைடு போகும், ஒரு சில ஷேர்ஸ் டவுன் சைடு போகும். நீங்க ஓவராலா பாக்குறப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப Nifty 50 17,500ல இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அது 20,000 போயிடும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸோட நாலேஜ் இல்ல, பட் எனக்கு இந்த நிப்டி வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த நிப்டிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தான் இந்த நிப்டி பீஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. நிப்டி பீஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்ப மந்த்லி ஒரு 200 இருக்கு அப்படின்னா நம்மளால ஷேர்ஸை பை பண்ணி ஹோல்ட் பண்ற மாதிரி இந்த நிப்டி பீஸ் வந்து நம்மளால பை பண்ணிக்க முடியும். இதோட மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப Nifty 50 ஓவராலா அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நிப்டி பீஸோட மூவ்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். Nifty 50 2022ல இருந்து 2023 வரைக்கும் அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சேம் இதே மாதிரி நம்ம நிப்டியோட மூவ்மெண்ட்ஸும் நம்ம வச்சோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். கம்மியான அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிப்டி பீஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஆஞ்சல் ஒன்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல சர்ச் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த சர்ச்ல வந்து நம்ம நிப்டி பீஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. நிப்டி பீஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்றப்பவே இதுல NSE BSE அப்படின்னு இருக்கும். NSE அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிரும். இது நம்ம பை கொடுத்தோம் அப்படின்னா நார்மலா ஷேர்ஸை பை பண்ணி எப்படி நம்ம செல் பண்ணுவோமோ அதே மாதிரி ஷேர்ஸை பை பண்ணிக்கலாம். பை அப்படிங்கிறப்ப பைக்கு 20, செல்லுக்கு 20, GST டாக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஆட் ஆகும். நார்மலா ஒரு ஷேர்ஸ் நம்ம எப்படி பை பண்ணுவோமோ அதே மாதிரி பை அண்ட் செல் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிப்டி வந்து லாஸ்ட் 1 மந்த்ல நம்ம பாக்குறப்ப அதோட பிரைஸ் கீழே டவுன் ஆயிட்டே இருக்கு. இதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் இப்பல இருந்து சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதோட பிரைஸ் ஹை ஆறப்ப நம்ம செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நிப்டி பீஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது நிப்டி பீஸ்ல மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இதுல நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து எனக்கு பேங்கிங் செக்டர்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பேங்கிங் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோட ஸ்ட்ரெயிட்டா அதோட நிப்டி பேங்க்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு நிப்டி பேங்க்பீஸ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த பீஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிப்டி பேங்க் பீஸோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2004ல 23 ரூபீஸ் இருந்து 2023ல 404 ரூபீஸ் வந்து அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா நம்ம பாக்குறப்ப 381% ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. இது ஆஞ்சல் ஒன்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பேங்க் பீஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா பேங்க் நிப்டியோட பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்க ITBeesல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ITBees அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. இதுல NSE அப்படின்ட்டு வந்துடும். இந்த ETF அப்படிங்கிறது நிப்டி பீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சில குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ETFல நம்ம கோல்டுலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷாப்ல போய் கோல்டு வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அதோட காஸ்டும் அதிகமா இருக்கும், செய்கூலி சேதாரம் அதெல்லாம் இருக்கும். இதுல நீங்க பை பண்றப்ப நம்ம கிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கப்ப சின்ன சின்ன பீசஸா நம்ம பை பண்ணி நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். என்கிட்ட லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல கோல்டு பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். இந்த கோல்டு பீஸோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2007ல 9 ரூபீஸ்க்கு இருந்திருக்கு. கரண்ட் டைம்ல 47 ரூபீஸ் வந்து அதோட பிரைஸ் இருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஆஞ்சல் ஒன்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சல் ஒன்ல சர்ச்சில் கோல்டு பீஸ் அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணுங்க. கோல்டு பீஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்றப்பவே இதுல NSE BSE அப்படின்னு இருக்கும். இது பிளஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல நமக்கு ஆட் ஆகிரும். ஸ்டாக் மார்க்கெட்ல
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் அமௌண்ட் அதிகமா தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. கம்மியான அமௌண்ட் இருந்தாலுமே நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த ETFல நீங்க கோல்டு பீஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த கோல்டு பீஸோட சார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கும். ஸோ ITBees Bankbees NiftyBees இதோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் இருக்கும். கோல்டு பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல பை அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இன்ட்ராடே இன்னைக்கே வாங்கி நீங்க இன்னைக்கே செல் பண்ண போறீங்க அப்படின்னா இன்ட்ராடேல பை பண்ணுங்க. நீங்க லாங் டேர்முக்கு ஷேர்ஸா பை பண்ணி ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டெலிவரி அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க 10 கோல்டு பீஸ் வாங்குறீங்களா இல்ல 100 கோல்டு பீஸ் வாங்குறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதோட குவான்டிட்டியை இங்க டைப் பண்ணுங்க. மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்ல லிமிட் அப்படின்னா லிமிட்னு வச்சுட்டு ஒரு பிரைஸ்ல நீங்க பை பண்ணிக்கலாம். பை ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோல்டு பீஸ் பை ஆயிரும். இதை நம்ம லாங் டேர்முக்கு நம்மளால வச்சிருந்து நம்மளால செல் பண்ணிக்க முடியும். டுடே வீடியோல ETFனா என்ன, ஆஞ்சல் ஆன் டிமேட் அக்கௌண்ட்ல எப்படி ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a great day guys.